வெல்கம் டு ஆல். அனைவருக்கும் வணக்கம். நம்ம யூனிட் 6 ரே ஆப்டிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ரே ஆப்டிக்ஸ்ல நம்ம ஆப்டிக்கல் ஃபைபர் அப்படின்ற ஒரு டாபிக் பார்த்தோம். ஆப்டிக்கல் ஃபைபர் அப்படின்ற ஒரு டாபிக் பார்த்தோம். ஸோ அந்த ஆப்டிக்கல் ஃபைபரில் வந்து அக்செப்டன்ஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று கால்குலேட் பண்ணோம். தட் இஸ் IA is equal to sin inverse of root of n1 square minus n2 square அப்படின்னு சொல்லி பார்த்தோம். And then aperture, that is a numerical aperture NA is equal to sin IA is equal to root of n1 square minus n2 square பார்த்தோம். And then refraction in a glass slab, refraction in a glass slab அப்படின்ற டாபிக்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா lateral displacement L அப்படின்னு பார்த்தோம். That is a lateral displacement அப்படின்ற ஒரு டாபிக் பார்த்தோம். Displacement. So that is a L is equal to T into sin I minus R divided by cos R அப்படின்னு சொல்லி நம்ம டெரிவ் பண்ணியிருப்போம். ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் ஒன்று பார்த்தோம். ஓகே, ஸோ அண்ட் தென் வேற என்ன டாபிக் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் ரீஃப்ராக்ஷன் அட் எ சிங்கிள் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் அப்படின்ற டாபிக்ல the equation for the refraction at a single spherical surface அப்படின்ற டாபிக்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் டெரிவ் பண்ணோம். தட் இஸ் n2 divided by v minus n1 divided by u is equal to n2 minus n1 divided by r அப்படின்னு சொல்லி ஒரு ஈக்குவேஷன் டெரிவ் பண்ணோம். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஃபார் ரீஃப்ராக்ஷன் அட் a single spherical surface. ஒரு சிங்கிள் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் இருக்கும்போது அதனுடைய ரீஃப்ராக்டிவ் that is a refraction அப்படின்னு ஒன்று கால்குலேட் பண்ணோம். ஸோ அண்ட் தென் அதில் இருந்து நம்ம n2 is equal to n, n1 is equal to 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைனலாக n divided by v minus 1 divided by u is equal to n minus 1 divided by r அப்படின்ற ஒரு ஈக்குவேஷன் டெரிவ் பண்ணோம். ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம். இது வரையும் வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸ் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தின் லென்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். 6.6. ஓகே, இப்போ ஓல்டு புக்கில் சம் டாபிக்ஸ்லாம் இருக்கும், நியூ புக்கில் கிடையாது. யூ வில் ரெஃபர் இன் ஏ நியூ புக் ஒன்லி. ஓகே, நியூ புக்கை மட்டும் ரெஃபர் பண்ணுங்க. 2020 எடிஷன்ஸ் மட்டும் பாருங்கள், அதுலேருந்து தான் நான் நடத்திட்டு இருக்கேன். ஸோ ஓல்டு புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எக்ஸாம்பிள் சம் 6.12க்கு அடுத்தது சம் டாபிக் லேட்டரல் மேக்னிஃபிகேஷன் எ சிங்கிள் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் அப்படின்ற டாபிக் 6.13 அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் சம்லாம் ஒமிட் பண்ணிட்டாங்க. தட் இஸ் அதை வந்து டெலிட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த பொர்ஷன் நம்ம பார்க்கல, ஒன்லி நியூ புக்கில் இருக்கிறது தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து தின் லென்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக். தட் இஸ் 6.6 நியூ எடிஷன் நம்ம பார்க்கலாம். ஸோ நியூ புக்கை கண்டிப்பாக எல்லோரும் வாங்கி தான் ஆகணும். ஸோ வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து நிறையா டெலிட்டட் கொஷின் இருக்குது. அண்ட் தென் நிறைய 1 மார்க் ஆட் பண்ணியிருக்காங்க, நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஓல்டு புக் வச்சுட்டு இருக்கும்போது நிறைய விஷயங்கள் அதில் அடிஷ்னலாக இருக்குது, சம் மிஸ்டேக்ஸும் இருக்குது. ஓகே, அதனால் வந்து நீங்கள் நியூ புக் வாங்கி ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ தின் லென்ஸ் அப்படின்னா என்ன? வாட் இஸ் அ தின்னா நம்ம மெலிசான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ தின் லென்ஸ் அப்படின்னும் போது லென்ஸ் எப்படி மேக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மிரர். ஸோ இந்த மாதிரி ஒரு மிரர் எடுத்துக்கிறாங்க, அண்ட் தென் இன்னொரு மிரர். இது ரெண்டும் இந்த மாதிரி அதனுடைய கர்வேச்சர். ஓகே, இது ஒரு கர்வேச்சர், இது ஒரு ரெண்டு கர்வேச்சர் ஜாயின் ஆகும்போது இந்த சென்ட்ரல் பாயிண்டாக தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா தட் இஸ் இந்த மாதிரியான ஷேப்பை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா தட் இஸ் அ கான்வெக்ஸ் லென்ஸ். இது என்ன நம்ம சொல்லுவோம்? கான்வெக்ஸ் லென்ஸ் ஆர் கன்வர்ஜிங் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஸோ இது ஒரு கிளாஸ் பீஸ் அண்ட் தென் இது ஒரு கிளாஸ் பீஸ் எடுத்துக்கோங்க. இது ரெண்டும் சம் செப்பரேட் டிஸ்டன்ஸ் வச்சுக்கிறோம். வைக்கும்போது இந்த ஏரியாவை நம்ம என்னன்னு சொல்லுவோம் தட் இஸ் அ கான்கேவ் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னு சொல்லுவாங்க நம்ம கான்கேவ் லென்ஸ். இஸ் அ கான்கேவ் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து டைவர்ஜென்ட் லென்ஸ். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து டயக்ராம்ஸ் வந்து ட்ரா பண்ணுவோம் சாதாரணமாக. ஸோ தட் இஸ் அ கான்கேவ் லென்ஸ் ஆர் டைவர்ஜிங் லென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதனுடைய சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இங்கே இருக்கும். இதனுடைய சென்டர் ஆஃப் கர்வேச்சர் தட் இஸ் எட்ஜ் ஆஃப் த கர்வேச்சர் தான். ஓகே, C1 அண்ட் C2 அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். தட் இஸ் த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் R1 அண்ட் R2 அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென்
ஸோ இதான் வந்து தின் லென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றது. லென்ஸ் அப்படின்னாவே நமக்கு தெரியும் தட் இஸ் மேட் அப் ஆஃப் பிரிசம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a lens is formed by the transparent material bounded, okay, between two spherical surfaces, bounded between the two spherical surfaces. In a thin lens, the distance between the surfaces is very small. அதனுடைய distance வந்து பார்த்தீங்கன்னா, அதனுடைய surface distance வந்து பார்த்தீங்கன்னா very small-ஆக இருக்கும் அப்படின்னு தான் நமக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா பிரைமரி அண்ட் செகண்டரி ஃபோக்கஸ். பிரைமரி ஃபோக்கஸ்னா என்ன, செகண்டரி ஃபோக்கஸ்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி ஃபோக்கஸஸ் மட்டும் தான் நம்ம வந்து லென்ஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம். பிரைமரி ஃபோக்கஸை நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. பிரைமரி ஃபோக்கஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு இது வந்து கான்வெக்ஸ் லென்ஸ். இது என்ன லென்ஸு, கான்வெக்ஸ் லென்ஸு. இந்த கான்வெக்ஸ் லென்ஸில் F1ன்றது ஃபோக்கஸ் பாயிண்ட். ஓகே, திஸ் இஸ் அ ஃபோக்கஸ். ஸோ இந்த ஃபோக்கஸ் பாயிண்ட்ல இருந்து சம் பர்டிகுலர் ஆங்கிளில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா லைட்டை பாஸ் பண்ணும்போது இந்த லென்ஸில் பட்டு அது பேரலாக போச்சுன்னா, ஓகே, கான்வெக்ஸ் லென்ஸில் இந்த ரே வந்து பர்டிகுலர் ஆங்கிளில் இருந்து இன்சிடென்ட் ரே வந்து விழுந்து அது பேரலாக போச்சுன்னா இதுதான் பிரைமரி ஃபோக்கஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, பேரலாக போச்சுன்னா. அதே மாதிரி கான்கேவ் லென்ஸ் அப்படின்னும் போது எடுத்துக்கும் போது ஆக்சுவலாக வந்து பர்டிகுலர் ஆங்கிளில் வந்து ரே வந்து போய் இன்சிடென்ட் ஆகுது. இன்சிடென்ட் ஆகிட்டு அது ஆக்சுவலாக ஸ்ட்ரெயிட்டாக போனால் இந்த மாதிரி போகும். ஆனால் அது ஸ்ட்ரெயிட்டாக போகாமல் இங்கே வந்து நமக்கு பேரலாக டைவர்ஜ் ஆச்சுன்னா, தட் இஸ் அ பேரலாக நமக்கு போச்சுன்னா திஸ் இஸ் அ பிரைமரி ஃபோக்கஸ் பாயிண்ட்னு சொல்லுவோம். ஸோ டெஃபினேஷன் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, த பிரைமரி ஃபோக்கஸ் F1 இஸ் டிஃபைன்ட் as the point where a point source kept produce a parallel emergent rays. Parallel emergent ray, இதுதான் parallel emergent ray to the principal axis, to the principal axis க்கு parallel வந்து நமக்கு passing through the lens, lens வழியா பாஸ் ஆயிட்டு principal focus ஈக்குவலா parallel நமக்கு வந்து அந்த ரே வந்து எமிட் ஆச்சுன்னா that is emergent ray. அது என்ன சொல்லணும்னா emergent ray-வா இருந்துச்சுன்னா அது parallel emergent ray-வா தான் நம்ம என்ன சொல்லணும், that is the principal focus. Okay, that is a primary focus. இது என்ன சொல்லணும்னா primary focus அப்படின்னு நாம சொல்றோம். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் செகண்டரி ஃபோக்கஸ். இதான் நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணுவாங்க. கான்வெக்ஸ் இந்த மாதிரி ஒரு கான்வெக்ஸ் லென்ஸு அண்டு கான்கேவ் லென்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா இதில் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுறது தான் செகண்டரி ஃபோக்கஸ் தான் நம்ம எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுவோம். எப்படின்னா parallel rays. ஓகே, parallel rays வந்து நாம என்ன பண்றோம்னா ஒரு லென்ஸ் மேல பாஸ் பண்ணும்போது that parallel rays are converge in convex lens. Convex lens என்னது, converge ஆகும். இந்த மாதிரி converge ஆச்சுன்னா that is a secondary focus அப்படின்னு நம்ம சொல்றோம். The secondary focus F2 is defined as the point where all the parallel rays traveling close to the principal axis, close to the principal focus. Okay, principal focus closes வந்து நமக்கு டிராவல் ஆச்சுன்னா அது என்னன்னு சொல்லணும். தட் இஸ் என்னன்னா அங்க என்ன நடக்குதுன்னா converging to the form an image on the principal axis after passing through the lens. ஓகே, இதை நம்ம செகண்டரி ஃபோக்கஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, F2. அதே மாதிரி கான்கேவ்ல பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் நம்ம பேரலா ரேஸை வந்து பாஸ் பண்ணோம்னா அது என்ன ஆகுதுன்னா டைவர்ஜ் ஆகுது. என்ன ஆகுது, டைவர்ஜிங் ப்ராசஸ். ஸோ இந்த மாதிரி டைவர்ஜ் ஆச்சுன்னா தட் இஸ் கால்டு என்னன்னு சொல்றோம் நம்ம, அதே நம்ம செகண்டரி ஃபோக்கஸ். என்னன்னு சொல்றோம் நம்ம, செகண்டரி ஃபோக்கஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது வந்து கான்வெக்ஸ்ல, இது வந்து கான்கேவ்ல. ஓகே, இது என்ன நடக்குது, கான்கேவ்ல வந்து நமக்கு டைவர்ஜிங் ப்ராசஸ் நடக்கும். ஓகே, அது வந்து டைவர்ஜிங் லென்ஸ். இது வந்து கன்வெர்ஜிங் லென்ஸ். ஓகே, கன்வெர்ஜிங் அப்படின்னும் போது நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேரலல் ரே வந்து நமக்கு ஒரு இடத்துல போயிட்டு அந்த பிரின்சிபல் ஆக்சிஸ்ல வந்து நமக்கு நியரா போயிட்டு கன்வெர்ஜ் ஆகுது. ஓகே, தட் இஸ் அ செகண்டரி ஃபோக்கஸ் அப்படின்னு நாம சொல்றோம். ஓகே, அண்ட் தென் 6.6.2 sign conventions on focal length for lens. ஓகே, ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது ரெண்டு பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்டாக கொடுத்துருக்காங்க. என்னன்னா the sign of the focal length is not decided on the direction of the measurement of the focal length from the pole of the lens, as they have two focal length, one to the left and another to the right. So focal length அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து அந்த focal length வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்படி ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்குன்னா நமக்கு சைன் கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷன் தெரியும். ஸோ ரைட் சைடில் இருந்தால் நம்ம பாசிட்டிவ் சொல்லுவோம், லெஃப்ட் சைடில் இருந்தால் நெகட்டிவ். ஓகே,
ஸோ இமேஜ் வந்து ரைட் சைடில் இருக்குது அப்படின்னா தட் இஸ் அ பாசிட்டிவாக நம்ம எடுத்துப்போம். இமேஜ் வந்து லெஃப்ட் சைடில் வந்தால் நெகட்டிவாக எடுத்துப்போம். ஸோ த ஃபோக்கல் லென்த் ஆஃப் த தின் லென்ஸ் இஸ் டேக்கன் பாசிட்டிவ் ஆஸ் அ கன்வர்ஜிங் லென்ஸ். கன்வர்ஜிங் லென்ஸில் பாசிட்டிவ் பிகாஸ் தட் இஸ் ரைட் சைடில் அதனோட இமேஜ் விடும். அண்ட் த நெகட்டிவ் ஃபார் த டைவர்ஜிங் லென்ஸ். ஸோ கான்கேவில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து எப்படி இருக்குன்னா தட் இஸ் அந்த இமேஜ் வந்து நமக்கு இந்த இடத்துல ஃபோக்கஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ லெஃப்ட் சைடில் விழுற மாதிரி இருக்கும். ஸோ அதனுடைய சைன் வந்து நம்ம நெகட்டிவ் அப்படின்னு நாம எடுத்துப்போம். ஓகே, இதை வந்து சைன் கன்வர்ஷன் ஏற்கனவே சைன் கன்வர்ஷன் பார்த்துப்போம். ஸோ இங்கே வந்து ஃபோக்கல் லென்த் அப்படின்னா என்ன மீனிங்? இமேஜுக்கும் அந்த ஆப்டிக்கல் சென்டருக்கும் இமேஜுக்கும் உள்ள அந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா தட் இஸ் அ ஃபோக்கல் லென்த். இமேஜுக்கும் ஆப்டிக்கல் சென்டர் ஆஃப் லென்ஸ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ். ஸோ கான்வெக்ஸ் லென்ஸில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்கும், இமேஜ் வந்து ரைட் சைடு இருக்கும். ஸோ இமேஜ் வந்து ரைட் சைடு இருந்தால் நம்ம வந்து தட் இஸ் அ பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். கன்வெர்ஜிங் லென்ஸுக்கு மோஸ்ட்லி பாசிட்டிவ்னு வரும். அண்ட் டைவர்ஜிங் லென்ஸுக்கு தட் இஸ் அ கான்கேவ் லென்ஸுக்கு இமேஜ் வந்து லெஃப்ட் சைடில் தான் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இமேஜுக்கும் தட் இஸ் அ போல் ஆஃப் த போல் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் அந்த லென்ஸுடைய சென்டர் பாயிண்ட் போலுக்கும் அந்த இமேஜுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஃபோக்கல் லென்த்னு சொல்லுவோம். தட் இஸ் இது வந்து கான்கேவுக்கு ஆர் டைவர்ஜிங் லென்ஸுக்கு நமக்கு என்ன ஆகும்னா நெகட்டிவ் சைன் அப்படின்னு நம்ம போடுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 more கொஸ்டினாவே கேட்கலாம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 more கொஸ்டினாவே நமக்கு கேட்கலாம். என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.6.3 lens makers formula and lens equation. lens makers formula and lens equation அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக். ஓகே, ஸோ நம்ம ஏற்கனவே லென்ஸ் ஈக்குவேஷன் பார்த்துருப்போம். இங்கே லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த டயக்ராம் பாருங்கள். டயக்ராம் பார்த்தீங்கன்னா தட் இஸ் அ கான்வெக்ஸ் லென்ஸ். இது என்ன நம்ம சொல்கிறோம்? இஸ் அ கான்வெக்ஸ் லென்ஸ். ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ அந்த கான்வெக்ஸ் லென்ஸில் N1ன்றது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இல்லையா air. Okay, N2ன்றது refractive index in a medium. Okay, mediumன்றது lens, that is a lens medium. And then P அப்படின்றது that is a pole, that is the center of the lens அப்படின்னு நம்ம சொல்லலாம். Okay, so ஆப்ஜெக்ட்டுக்கும் அந்த போலுக்கும் center of the lensக்கும் உள்ள the distance. Okay, the distance நம்ம என்னன்னு சொல்லுவோம்? that is a object distance, that is a U. And then இந்த இடத்துல O அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட், அந்த இடத்துல வந்து ரைட் ரே வந்து பாஸ் ஆயிட்டு ஒரு அப்பர் சர்ஃபேஸ் ஆஃப் த லென்ஸ்ல ஒரு பாயிண்ட்ல விழுது. பாயிண்ட் விழுந்து அது என்ன ஆகுது? தட் இஸ் கொஞ்சம் என்ன ஆகுது? கன்வெர்ஜ் ஆகுது. அண்ட் தென் அகைன் பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு நமக்கு கன்வெர்ஜ் ஆகுது. கன்வெர்ஜ் ஆகிட்டு ஐ என்ற பிளேஸ் போகுது. இன்கேஸ் கன்வெர்ஜ் ஆகாம அப்படியே போயிட்டு இருந்தா எங்க போயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ டேஷ் என்ற பிளேஸ்ல போயிட்டு அந்த இமேஜ் வந்து விழுந்திருக்கு. ஸோ இன்கேஸ் கன்வெர்ஜ் ஆகாம போயிருந்தா தட் இஸ் ஐ டேஷ். அது கன்வெர்ஜ் ஆகி எங்க போகுதுன்னா ஐ பாயிண்ட், ஐ அப்படின்ற பாயிண்ட்ல போயிட்டு அந்த இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகுது. So this is the image distance, that is the pole of the lens form in the eye க்கும் உள்ள distance, that is a image distance, that is a V அப்படி நாம சொல்லுவோம். So in case அது ஸ்ட்ரைட்டா போயிட்டு இருந்தா ஐ டேஷ் இந்த இடத்துல இமேஜ் விழுது. இது இமேஜ் தான் இங்க விழாது. இங்க விழுந்தது அதனுடைய இமேஜ் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். that is a V dash அப்படி நம்ம எடுத்துக்கிறோம். Okay, so this is a one first medium, this is the second medium. இந்த left side there is object இருக்கக்கூடிய place, இது வந்து image இருக்கக்கூடிய places எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இதில் இருந்து நம்ம எப்படி ஈக்குவேஷன்ஸை மேக் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். இனி the general equation for the refraction at a single spherical surface is given by the equation. ஸோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்தோம். லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம்னா that is N2 divided by V. ஒரு சிங்கிள் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் இப்படி இருந்துதான் நம்ம இந்த மாதிரி டயக்ராம் போட்டுலாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. லாஸ்ட் கிளாஸில் பார்த்த வீடியோ தான். இந்த மாதிரி இருந்தா ஓகே, இந்த மாதிரி ரே வந்து விழுந்து இது இந்த மாதிரி ஸோ டைவர்ஜ் ஆகும்போது, ஸோ இந்த மாதிரி கன்வெர்ஜ் ஆகும்போது, ஸோ இந்த மாதிரி ஒரு டயக்ராம் போட்டு அதில் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈக்குவேஷன் நம்ம டெரிவ் பண்ணியிருக்கோம். தட் இஸ் என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.5.1 அப்படின்ற டாபிக். தட் இஸ் ஈக்குவேஷன் ஃபார் ரீஃப்ராக்ஷன் அட் a single spherical surface அப்படின்ற டாபிக் நம்ம பார்த்தோம். இந்த ஈக்குவேஷன் N2 divided by V minus N1 divided by V, sorry U, N2 divided by V minus N1 divided by U is equal to N2 minus N1 divided by R அப்படின்ற ஒரு ஈக்குவேஷன் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த ஈக்குவேஷன்ல N2ன்றது என்ன அப்படின்னா that is the refractive index in a medium. This is the N1 is a refractive index in a air medium. Okay, V என்றது that is the image distance, U is a object distance and R is the radius of curvature and N2 is a medium. That is the refractive index in a
medium and air medium. Okay, refracting index. So in the equation la நம்ம என்ன பண்றோம்னா for the refracting surface 1, okay, so first surface refracting surface 1, the light goes from n1 to n2. so n1 ல இருந்து நமக்கு எங்க போகுது லைட் n2 க்கு டிராவல் ஆகும்போது அங்க ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம் இந்த ஈக்குவேஷன் அப்படினு பாத்தீங்கன்னா n2 divided by b dash. okay, சாதாரணமா 1 ல இருந்து n1 ல இருந்து n2 க்கு போகும்போது ஓகே போகும்போது இங்க நமக்கு எப்படி கிடைக்குது அப்படினு பாத்தீங்கன்னா n2 அப்படியே தான் இருக்குது refracting index n2. இந்த v வந்து v dash அப்படியே ஸ்ட்ரைட்டா போச்சு அப்படினா that is a v dash. அதனுடைய இமேஜ் டிஸ்டன்ஸ் v dash னு எடுத்துறோம் minus n1 divided by u ஆப்ஜெக்ட் லெஃப்ட் சைடு தான் இருக்குது. ஓகே, சோ இந்த n2 minus n1 அப்படியே தான் இருக்கும். r அப்படின்றது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வந்து இந்த லெஃப்ட் டு ரைட் that is a இந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து இந்த n1 to n2 போகும்போது அதனுடைய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் r1 அப்படி நம்ம எடுத்துக்கிறோம். and then for the refracting surface 2 the light goes from medium n2 divided by n2 to n1. so இப்ப n2 ல இருந்து n1 க்கு வந்து நமக்கு வந்து என்ன நடக்குது so அந்த லைட் வந்து வந்தா என்ன நடக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா இங்க வந்து n1 ன்றது என்ன எடுத்துக்கிறோம் that is a n2 to n1 ன்னும்போது n1 divided by b ஆயிடும். ஓகே, n2 divided by u ன்றது that is object distance. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா this is a object ஆயிடும். இங்க n2 ல இருந்து n1 க்கு வருது அப்படினா இது வந்து என்ன ஆயிடும் நமக்கு ஆப்ஜெக்ட்டா மாறிடும். இது ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸா மாறிடும். ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் என்ன இந்த இடத்துல v dash தான் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸா மாறும். ஓகே, சோ அத என்ன பண்ணிருப்பாங்க n2 by n1 போட்டுருப்பாங்க divided by v minus n2 divided by u by v dash. அங்க நமக்கு ஜெனரல் ஈக்குவேஷன் n2 minus n1. சோ இங்க வந்து மீடியம் மாறுது. சோ அப்ப n1 minus n2 divided by radius of curvature வந்து நமக்கு r2. அங்க r1 போட்டா இங்க r2 போட்டோம். ஓகே, so for surface 2 I dash act as a virtual object. so I dash ன்றது virtual object இருக்கும். so இப்போ என்ன பண்றோம் ஈக்குவேஷன் ரெண்டையும் நம்ம ஆட் பண்றோம். என்ன அந்த ஈக்குவேஷன் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் ஓகே இந்த refracting surface 2 க்கான அந்த ஈக்குவேஷனையும் refracting surface 1 க்கான அந்த ஈக்குவேஷன் ரெண்டையும் ஆட் பண்றோம். ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படினு பாத்தீங்கன்னா n1 divided by v minus n1 divided by u is equal to n2 minus n1 into இது எப்படி வந்துச்சு அப்படியே சைடுல நான் வொர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன் அப்படியே நீங்க பாத்துப்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன இருந்தது அப்படினு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து n2 divided by v dash minus n1 divided by u is equal to n2 minus n1 divided by r1 அப்படின ஒரு ஈக்குவேஷன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப லாஸ்டா கால்குலேட் பண்ண இந்த ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் என்ன இருக்கு n1 divided by v minus n2 divided by v dash is equal to n1 minus n2 divided by r2. சோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனுமே ஆட் பண்றோம். ஆட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இங்க வந்து n2 by v dash இங்க இருக்கு, இங்க n2 divided by v dash இருக்கு. இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆயிச்சா என்ன இருக்கும் n1 divided by v1 சரி n1 divided by v minus என்ன இருக்குன்னா n1 divided by u இருக்கு. ஓகே, இங்க is equal to ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க n2 minus n1 divided by r1. so plus ஆட் பண்றோம் n1 minus n2 divided by r2. so ரெண்டையும் ஆட் பண்றோம். ஆட் பண்ணும்போது இங்க எழுதுற பாருங்க n1 divided by v minus n1 divided by u is equal to இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த n2 minus n1 அப்படியே வச்சுக்கிறேன். ஓகே, கீழ வந்து r1 இருக்கு. இது என்ன பண்றேன் நானு மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்றோம். ஓகே, மைனஸ் ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க மைனஸ் வெளியில எடுத்துறேன். என்ன ஆகுதுன்னா n2 minus n1 அப்படின்னு நாம போடலாம். சோ மைனஸ் ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது டிவைடட் பை என்ன பண்ணோம் r2 அப்படின்னு நாம எழுதலாம். ஓகே, சோ இந்த ஈக்குவேஷனை மைனஸ் ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்ப என்ன வரும்னா இந்த இடத்துல n2 minus n1 வந்து நம்ம என்ன பண்றோம்னா காமனா எடுத்துட்டோம்னா ரிமைனிங் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து 1 by r1 இருக்கும். 1 by r1 இருக்கும். இங்க மைனஸ் சைன் போட்டுட்டு 1 by r2 இருக்கும். so n2 minus n1 வெளியில எடுத்துட்டோம். so n1 இந்த இடத்துல அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா n1 காமனா வந்து வெளிய இருக்கலாம். இல்ல n1 by v minus n1 divided by u அப்படி நாம எழுதலாம். ஓகே, so further நம்ம என்ன பண்றோம் ரீஅரேஞ்ச்மென்ட் பண்றோம். எப்படி பண்றோம்னா n1 divided by v n1 divided by u is equal to n2 minus n1 into 1 by r1 minus 1 by r2 இது எழுதிட்டோம். இப்போ நம்ம கால்குலேட் பண்ணது இந்த ஈக்குவேஷன். ஓகே, இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளான ஒரு ஈக்குவேஷன் தான். இத ஃபர்தரா நம்ம என்ன பண்றோம் ரீஅரேஞ்ச் பண்றோம். எப்படி ரீஅரேஞ்ச் பண்றோம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகே, 1 by u. சோ எப்படி 1 by u வந்துச்சு இந்த ஒண்ணும் கிடையாது.
இங்க இருக்கக்கூடிய n. ஓகே, இங்க இருக்கக்கூடிய n எப்படி எழுதலாம்? n1 காமனா எடுத்தீங்கன்னா 1/v minus 1/u வருமா? is equal to இந்த ஈக்குவேஷன் அப்படியே வரும். is equal to இந்த ஈக்குவேஷன் வரும். இப்போ 1/v minus 1/u இந்த n1 வந்து என்னன்னா டிவைட் பை n1 ன்னு வரும். அதுதான் அடுத்த ஈக்குவேஷன் எழுதிருக்கோம். ஓகே, so 1/v minus 1/u is equal to n2 minus n1 divided by n1 எழுதலாம். இன்ட்டு ஆல்ரெடி நமக்கு என்ன இருக்கு? 1/r1 minus 1/r2 இருக்கு. so 1/v minus 1/u இது எப்படி எழுதலாம்? n2 divided by n1 minus n1 divided by n1 வரும். so அது minus 1 போட்டுக்கலாம். so 1/r1 minus 1/r2. this is a very important equation. okay, இது ஒரு equation. if the object is at infinity, so suppose object வந்து எங்க இருக்குன்னா infinity distance இருக்குது அப்படின்னா u என்ன ஆயிடும்? infinity ஆயிடும். so அந்த டைம்ல v வேல்யூ வந்து எப்படி இருக்குன்னா that is a focal length, that is a f ஆயிடும். so அப்புறம் என்ன ஈக்குவேஷன் ஆகும்? v க்கு பதிலா நம்ம என்ன போடுறோம்? f ன்னு போடுறோம். so 1/f minus 1/infinity is equal to n2 by n1 minus 1 into 1/r1 minus 1/r2. so 1 by infinity என்ன ஆயிடும்? 1/f ஆயிடும். so 1/f is equal to n2 divided by n1 minus 1 into 1/r1 minus 1/r2 அப்படின்ற ஒரு ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்கும். ஓகே, so and then இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதணும் நம்ம அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க வந்து n2 is equal to n, n2 equal to medium, மீடியத்தினுடைய refractive index n2 வந்து என்னன்னு எடுத்துக்கிறோம். இந்த ஏனுடைய refractive index n1 is equal to 1 எடுத்துக்கிறோம். அப்படின்னு எடுத்துட்டு என்ன ஒரு ஈக்குவேஷன்? ஸோ அடுத்த ஈக்குவேஷன் அடுத்த பேஜில் இருக்கு. ஸோ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா n1 is equal to 1, n2 is equal to n எடுத்துக்கிட்டோம். 1/f is equal to என்ன வரும் ஈக்குவேஷன்? n minus 1 into 1/r1 minus 1/r2. ஸோ இந்த இடத்துல n2 வந்து என்ன ஆயிடுது? n1 வந்து 1 ஆயிடுது. அப்புறம் என்ன வரும்? n minus 1 மட்டும் தான் நமக்கு வரும். அதுதான் அடுத்த ஈக்குவேஷன். n minus 1 into 1/r1 minus 1/r2. okay, so this is the என்ன ஈக்குவேஷன் நம்ம சொல்றோம்? that is a very very important equation. this is a Lenzmaker formula equation. Lenzmaker's formula அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஈக்குவேஷன். ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா that is a 1/f. நமக்கு ஏற்கனவே தெரியும் 1/f is equal to 1/v minus 1/u அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன். ஓகே, that is என்ன ஈக்குவேஷன் இது? இதுக்கு பேர் வந்து லென்ஸ் ஈக்குவேஷன். இதுக்கு என்னன்னு சொல்லலாமா? லென்ஸ் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் எப்படி வருதுன்னு கூட நம்ம சொல்லலாம். எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா so 1/u 1 minus v, so 1 minus 1/v minus 1/u அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஆரம்பத்திலே கால்குலேட் பண்ணியிருக்கோம். இருக்கா இந்த ஈக்குவேஷன்? ஓகே, 1/v minus 1/u is equal to n2 minus n2 by n1 minus 1 into 1/r1 minus 1/r2. இந்த ஈக்குவேஷனில் நம்ம என்ன பண்ணோம்? ஆக்சுவலாக that is n2 பதில் n போட்டோம், n1 பதில் 1 போட்டோம். போடும்போது என்ன ஆகணும்? that is a இதை தான் நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபைனலாக நம்ம என்ன கால்குலேட் பண்ணியிருக்கோம்? 1/fன்னு கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படின்னா 1/f is equal to நம்ம என்னென்னு எழுதலாம்? that is a 1/v minus 1/u fன்னு எழுதலாம். that is a Lenz equation. so 1/f எப்படி எழுதலாம்னா 1/v minus 1/u அப்படி நம்ம எழுதலாம். ஓகே, that is a very very important 5 mark question. ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். இந்த டயக்ராம் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த டயக்ராம் ட்ரா பண்ணி இந்த டயக்ராம் வச்சு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதுங்க. அண்ட் தென் ஏற்கனவே வந்து சிங்கிள் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்க்கான ஒரு ஈக்குவேஷன், ரீஃப்ராக்ஷன் ஈக்குவேஷன் தெரியும். அந்த ஈக்குவேஷன் எழுதுகிறோம். அந்த ஈக்குவேஷனை வந்து இந்த டயக்ராமில் இந்த பக்கம் n1லேருந்து n2க்கு ரேட் ட்ராவல் பண்ணும்போது, அடுத்து n2லேருந்து n1க்கு ரைட் ட்ராவல் பண்ணும்போது அந்த ஈக்குவேஷனை டெலிவ் பண்ணுறோம். அந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணுறோம். அந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது நமக்கு ஃபைனலாக 1/f is equal to n minus 1 into 1/r1 minus 1/r2 அப்படின்ற ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணும்போது ப்ரீவியஸ் ஈக்குவேஷனில் இதே மாதிரி ரைட் சைடில் இருக்கும். n minus 1 into 1/r1 minus 1/r2 இருக்கும். அதுக்கு எப்படி இருக்குன்னா 1/v minus 1/u அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ரைட் சைடு இந்த வேல்யூக்கு பதில் நம்ம 1/v minus 1/u அப்படின்னு போட்டு equal to 1/f னு போடலாம். this is a Lenz equation நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அடுத்து 6.6.4 lateral magnification in a thin lens. ஓகே, thin lensல magnification நம்ம ஏற்கனவே magnification பார்த்துருக்கோம். height of the image divided by height of the object அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ இமேஜோட ஹைட்டுக்கும் ஆப்ஜெக்டோட ஹைட்டுக்கும் உள்ள அந்த ரேஷியோ தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? that is a
மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கே லேட்டரல் மேக்னிஃபிகேஷன் இன் தின் லென்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டுடைய ஹைட் ஓ டேஷ், ஆப்ஜெக்டுடைய ஹைட் வந்து ஹெச்னு எடுத்துக்கிறோம். இமேஜ், ஸோ ஒரு கான்வெக்ஸ் லென்ஸில் வந்து என்னாகுன்னா இமேஜ் வந்து இன்வெர்டட் இமேஜாக கிடைக்குது நமக்கு. தட் இஸ் இமேஜ் ஹைட் வந்து ஹெச் டேஷ்னு எடுத்துக்கிறோம். ஸோ சென்டர் ஆஃப் த லென்ஸ் வந்து போல் பின்னு எடுத்துக்கிறோம். ஆப்ஜெக்ட்டுக்கும் லென்ஸுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தட் இஸ் யூ. லென்ஸுக்கும் அந்த இமேஜுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் வந்து நம்ம பி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இதுதான் டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டயக்ராம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா the lateral or transverse magnification M is defined as the ratio of the height of the image to height of the object. So height of the image க்கும் object க்கும் distance. So இங்க image உடைய height வந்து பார்த்தீங்கன்னா I dash I dash னு எழுதியிருக்கோம். அதே மாதிரி இங்க வந்து பார்த்தீங்கன்னா that is the height of the object வந்து O dash அப்படின்னு எழுதலாம். From the two similar triangles P இங்க இருக்கு பாருங்க, center point of the lens that is a pole PO dash இந்த triangle PO dash triangle and then PI and I dash இந்த triangle வந்து similar triangle ரெண்டுமே எப்படி இருக்குன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதனுடைய லென்த்தும் இந்த லென்த்தும் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஆனால் I dash இந்த இமேஜுடைய I divided by O dash. ஸோ இமேஜ் I divided by object I is equal to PI. PIனா வந்து ரைட் சைடில் இருக்கக்கூடிய அந்த போலுக்கும் இமேஜுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் தட் இஸ் பிஐயும் அண்ட் பிஓவும் நமக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, பிஐ டிவைட் பை பிஓன்னு எழுதலாம் நம்ம. ஆனால் அப்ளைங் சைன் கன்வென்ஷன். ஸோ நமக்கு ஏற்கனவே தெரியும் ஐஐ டேஷ்னா ஆப்ஜெக்டினுடைய ஹைட் வந்து ஹச். ஸோ ஐஐ டேஷ் பேர் ஹச் டேஷ், சரி ஐஐ டேஷ்ன்றது இமேஜ் ஹைட் வந்து நம்ம ஹச் டேஷ்னு எடுத்துக்கிட்டோம். டிவைடட் பை ஓ டேஷ் தட் இஸ் அ ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஹச். அண்ட் பிஐன்றது என்னது, தட் இஸ் அ போலுக்கும் இமேஜுக்குள்ள டிஸ்டன்ஸ் தட் இஸ் அ B, that is a B அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் image distance. and போலுக்கும் ஆப்ஜெக்ட் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து U கொடுக்கும். இங்க சைன் கன்வென்ஷன் அப்ளை பண்ணிருக்கோம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடுல இருக்கு, எது லெஃப்ட் சைடு இருக்குன்னா ஆப்ஜெக்ட் லெஃப்ட் சைடுல இருக்குது. லெஃப்ட் சைடுல வந்து அப்பர்ல இருந்தா கண்டிப்பா பாசிட்டிவ். அப்புறம் U சரி அப்பர்ல இருக்கும்போது நமக்கு வந்து என்ன ஆகுது, that is a minus. ஓகே, மைனஸ் ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் நமக்கு என்ன வரும்னா தட் இஸ் த பிஓ வந்து நமக்கு மைனஸ் வரும். அதே மாதிரி இங்கே வந்து இமேஜ் டிஸ்டன்ஸ் வந்து வெர்டிகலாக லெஃப்ட் சைடில் வெர்டிகலாக இருக்குது. ஸோ தட் இஸ் அ கீழே இருக்குது, கீழே இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம தட் இஸ் அ மைனஸ் ஹச் டேஷ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, சைன் கன்வென்ஷன் அப்ளை பண்ணோம். அண்ட் தென் substituting this equation for the magnification. So m is equal to minus h dash divided by h is equal to b divided by minus u. So in the equation நம்ம என்ன பண்ணோம், magnification, this is a magnification equation. Okay, so magnification equation எடுத்துக்கலாம். After rearranging எப்படி எழுதலாம், h dash divided by h is equal to b divided by u அப்படின்னு நம்ம எழுதிருக்கோம். ஸோ அந்த நெகட்டிவ் சைடு நான் வந்து என்ன பண்ணிடலாம், தட் இஸ் ரெண்டு சைட்லையுமே நமக்கு நெகட்டிவ் இருக்குது. ஓகே, ஸோ கேன்சல் ஆயிடுச்சு. நமக்கு என்ன உனக்கு பாசிட்டிவ் h dash divided by h v by u அப்படின்னு நாம எழுதலாம். The magnification is negative for real image and positive for the virtual image. If the case of concave lens, the magnification is always positive and lens less than 1. Okay, in case concave lens தான் நம்மளுடைய magnification எப்படி இருக்கும், எப்பவுமே நமக்கு பாசிட்டிவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன். திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா m equal to h dash divided by h எழுதலாம். That is the image height divided by object height. And then m equal to v, image distance divided by object distance. ரெண்டு ஈக்குவேஷன், இன்னும் ரெண்டு ஈக்குவேஷன் டெரிவ் பண்ணலாம். எப்படி டெரிவ் பண்ணலாம்ன்றதை அடுத்த பேஜில் பார்க்கலாம். இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, m equal to h dash divided by h கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ஈக்குவேஷன் வச்சு நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ஈக்குவேஷனையும் இந்த ஈக்குவேஷன் அப்படி டெரிவ் பண்ணி காமிக்கிறோம். சிம்பிள் தான், ஒன்றும் கிடையாது. நமக்கு ஏற்கனவே தெரியும் லென்ஸ் ஈக்குவேஷன் தெரியும். லென்ஸ் ஈக்குவேஷன் என்னது, 1/f equal to 1/v minus 1/u நமக்கு தெரியும். ஸோ இதை என்ன பண்ணுறேன் நான் யூவால் வந்து மல்டிப்ளை பண்ணுறேன். ஒன்லி மல்டிப்ளை என்ன வரும், u divided by f is equal to u divided by v minus u divided by u அப்படின்னு வரும் நமக்கு. ஓகே, and then u divided by f is equal to u divided by v minus 1 வரும். ஓகே, and then நமக்கு தேவை வந்து ஆக்சுவலாக என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா u by v எடுத்துக்கிறோம். u by v is equal to என்ன வரும், இந்த -1 இந்த சைடில் வந்தால் +1 வரும். கரெக்டா? ஸோ +1 வந்தால் v by u is equal to இது எப்படி எழுதலாம், u divided by f plus எல்சிஎம் எடுத்தீங்கன்னா fன்னு வரும். ஓகே, அப்படின்னா வந்து u v divided by u is equal to f divided by, ஓகே இப்படி எழுதுங்க, u divided by f plus என்ன வரும், fன்னு வரும், divided by f எல்சிஎம் எடுத்துக்கோங்க.
divided by f வரும். இந்த ஈக்குவேஷன் நம்ம எழுதிடுறேன், கவனிங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்தீங்கன்னா எஃப் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? யூ ப்ளஸ் எஃப்னு வரும். ஸோ அப்படின்னா வி பை யூ இஸ் ஈக்குவல் டு எஃப் டிவைட் பை யூ ப்ளஸ் எஃப்னு எழுதலாம். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேக்னிஃபிகேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். எம் ஈக்குவல் டு ஹெச்டிஎஸ் யூ பை ஹெச் ஆர் எம் ஈக்குவல் டு வி பை யூ. ஸோ யூ வி பை யூ அப்படின்றத எப்படி எழுதலாம்? எஃப் டிவைட் பை யூ ப்ளஸ் எஃப் ஆர் எஃப் ப்ளஸ் யூ அப்படின்னு எழுதலாம். இது டெரிவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று இருக்குது. இன்னொன்று என்னென்னா இங்கே வந்து எஃப் மைனஸ் வி டிவைட் பை எஃப்னு டெரிவ் பண்ணோம். இது எப்படி டெரிவ் பண்ணாலும் அதே ஈக்குவேஷன் தான். லென்ஸ் ஈக்குவேஷன் ஒன் பை எஃப் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை வி மைனஸ் ஒன் பை வி யூ எடுத்துக்குவாங்க. இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணுறீங்கன்னா மல்டிப்ளை வியால் மல்டிப்ளை பண்ணுங்கள். வியால் மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? வி டிவைட் பை எஃப் ஈக்குவல் டு வி டிவைட் பை வி மைனஸ் வி டிவைட் பை யூன்னு வரும். ஓகே. அந்த இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். வி டிவைட் பை எஃப் இஸ் ஈக்குவல் டு வி டிவைட் பை வி ஒன்று மைனஸ் வி பை யூன்னு வரும். எல்சிஎம் எடுங்க. வி டிவைட் பை எஃப் ஈக்குவல் டு என்ன வரும்? யூ மைனஸ் வி டிவைட் பை யூன்னு வரும். ஓகே. ஸோ அண்ட் தென் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இந்த ஈக்குவேஷனில் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் ஒன்றும் கிடையாது, நல்லா கவனிங்க. ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கலாம். என்ன மாடிஃபிகேஷன் அப்படின்னா நமக்கு தேவை வி பை யூ. வி பை யூ ஈக்குவல் டு என்ன வரும்? இது ரைட் சைடு வந்துச்சுன்னா இங்கே என்ன வரும்? இல்லாட்டி இதை வந்து இது லெஃப்ட் சைடு இருக்கிறது ப்ளஸ் சைடு, இது வந்து ரைட் சைடு இருக்கிறது லெஃப்ட் சைடு, சாரி லெஃப்ட் சைடு ரைட் சைடில் இருக்கிறது லெஃப்ட் சைடு வந்து ப்ளஸ் சைடும், இங்கே ஆல்ரெடி வி பை எஃப் லெஃப்ட் சைடு இருக்குது, ரைட் சைடு கூட ப்ளஸ் சைடும். ஒன் மைனஸ் வி பை எஃப் எழுதலாமா? எழுதலாம். ஓகே. வி பை யூ இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா எஃப் மைனஸ் வி டிவைட் பை வின்னு வரும். ஸோ தட் இஸ் த வி பை யூ. வி பை யூன்றது மேக்னிஃபிகேஷன். ஸோ மேக்னிஃபிகேஷன் எப்படி எழுதலாம்? எஃப் மைனஸ் வி டிவைட் பை எஃப்னு எழுதலாம். ஓகே. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சிம்பிள் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இந்த லென்ஸ் ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லென்ஸ் ஈக்குவேஷனை நம்ம ஃபஸ்ட்டு யூவால் மல்டிப்ளை பண்ணி அதுலேருந்து வி பை யூ கால்குலேட் பண்ணுறோம். நம்ம நீங்கள் பார்த்துக்குவாங்க, அது அப்படியே நோட் பண்ணி பார்த்துக்குவாங்க, பாஸ் பண்ணி பார்த்துக்குவாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து வியால் மல்டிப்ளை பண்ணுறோம். வியால் மல்டிப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு ஈக்குவேஷன் ரெடி பண்ணுறோம். அப்புறம் மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஃபார்முலாஸ் எழுதலாம். என்னென்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா ஹெச் டேஷ் டிவைட் பை ஹெச், செகண்ட் ஃபார்முலா வி டேஷ் டிவைட் பை சாரி வி பை யூ, தேர்ட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எஃப் டிவைட் பை எஃப் ப்ளஸ் யூ, ஃபோர்த் ஃபார்முலா எஃப் மைனஸ் வி டிவைட் பை எஃப். ஸோ மேக்னிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 4 ஃபார்முலாஸ் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். இது ஒரு 5 மார்க்காக கூட கேட்கலாம். ஓகே. ஸோ அடுத்து எக்ஸாம்பிள் சம் 6.13. ஸோ 6.13 அப்படின்றது நம்ம சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். A biconvex lens has radii of curvature 20 cm and a 15 cm for two curved surfaces. The refractive index of the material of the lens வந்து 1.5. What is the focal length? F கேட்குறான். Will the focal length changes if the lens is flipped by the side? ஸோ லென்ஸ் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி இருக்கும்போது அதனுடைய ஃபோக்கல் லென்த்தை கேட்குறான். கால்குலேட் பண்ணிட்டு அந்த லென்ஸை வந்து அப்படியே திருப்பணும்னா என்ன ஆகுதுன்னு கேட்குறான். ஓகே. ஸோ என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது தான், பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்வெக்ஸ் லென்ஸுடைய என்ன கொடுத்துருக்காங்கன்னா சென்ட்ரா தட் இஸ் ரேடியஸ் ஆஃப் த கர்வேச்சர். ரேடியஸ் ஆஃப் த கர்வேச்சர் R1 வேல்யூ அண்ட் R2 வேல்யூ கொடுத்துட்டான். ரெண்டு ரேடியஸ் ஆஃப் த கர்வேச்சர் கொடுத்துட்டான். அந்த லென்ஸுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் தட் இஸ் n வேல்யூ கொடுத்துட்டான். ஸோ இப்போ எப்படி கால்குலேட் பண்ணலான்னு பார்க்கலாம். இது ஒரு டயக்ராம் வந்து நார்மலாக ட்ரா பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் வந்து ஒரு லென்ஸு, இது வந்து ஃபர்ஸ்ட் பேஜ், இது வந்து ஃபர்ஸ்ட் பேஸ் செகண்ட் பேஸு. ஸோ இந்த பேஸ் ஃபர்ஸ்ட் பேஸில் இருக்கக்கூடிய அதனுடைய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் R1 வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா தட் இஸ் 20 சென்டிமீட்டர். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது R1. ஓகே. 20 சென்டிமீட்டர்ன்றது R1 எடுத்துக்கிறோம். செகண்ட் கொடுத்துருக்கிறது வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா தட் இஸ் R2. ஓகே. ஸோ R2 15 சென்டிமீட்டர் எடுத்துக்கிறோம். அண்ட் தென் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். ஸோ n வேல்யூ 1.5, R1 வந்து 20, R2 வந்து மைனஸ் 15. இங்கே ஏன் மைனஸ் 15 போட்டிருக்குன்னா தட் இஸ் லென்ஸுடைய லெஃப்ட் சைடு இருந்தால் அதை மைனஸ் 1 எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா நம்ம இப்போ தான் டெரிவ் பண்ணோம். ஓகே. 1/f இஸ் ஈக்குவல் டு n மைனஸ் 1 டிவைட் இன்ட்டு 1/r1 மைனஸ் 1/r2. இங்கே ஆக்சுவலாக n2 மைனஸ் n1 டிவைட் பை n2 அப்படின்னு நமக்கு வந்து ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கும். ஓகே. ஸோ n2 நமக்கு என்ன ஜென்ரலாக ஈக்குவேஷன் என்ன வந்தது நமக்கு பார்த்தீங்கன்னா
that is a n2 divided by n1. Okay, minus 1 ன்னு வந்திருக்கும். ஸோ நமக்கு வந்து n2 is equal to n ன்னு எடுத்துக்கிறோம். n1 is equal to 1 ன்னு போட்டோம். நமக்கு n minus 1. ஓகே, இங்கே வந்து ஃபர்ஸ்ட் மீடியம் வந்து ஏர் மீடியம் தானே. that is n1 is equal to 1 ன்னு போட்டுக்கிட்டோம். அப்படி இருக்கும்போது ஃபார்முலா ஃபைனலாக வந்து 1 by f is equal to n minus 1 into 1 by r1 minus 1 by r2 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். சப்ஸ்டிட்யூட் த வேல்யூஸ். இப்போ நம்ம வேல்யூ நமக்கு தெரியும். 1 by f நமக்கு ஃபார்முலா 1 by f வச்சுக்கிறோம். n வேல்யூ that is a refractive index 1.5 சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம் minus 1. 1 by r1 வேல்யூ நம்ம என்ன எடுத்துக்கிறோம், that is a 20 cm 20 போட்டுக்கிட்டோம். அண்ட் r2 வேல்யூ வந்து minus 50. ஆல்ரெடி ஃபார்முலா ஒரு மைனஸ் இருக்கும். ஸோ 1.5 minus 1 என்ன வரும், that is a 0.5 வரும். அடுத்து வந்து 1 by 20, இங்கே வந்து ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். ஸோ 0.5 into 1 divided by 20 plus 1 by 15 வரும். 0.5. இது எல்சிஎம் 60க்கு எல்சிஎம் எடுத்துனா 20 எத்தனை டைம்ஸ் வரும், 3 டைம்ஸ் இருக்கும். 15 வந்து 4 டைம்ஸ் இருக்கும். அப்புறம் என்ன வரும், 1 by 2. இது 0.5 எப்படி எழுதியிருக்காங்க, that is a 1 by 2 எழுதலாம். இதை 7 by 20 எழுதலாம். ஸோ 7 divided by 120 அப்படின்னு நம்ம எழுதலாம். 7 divided by 120, that is a 1 by f. இது என்னது, 1 by f is equal to 7 divided by 120. அப்புறம் f equal to நாங்கள் ரெசிப்ரோக்கல் பண்ணிங்கன்னா 120 divided by 7 அப்படின்னு வரும். ஸோ இதை டிவைட் பண்ணிங்கன்னா 7.14 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா, இந்த லென்ஸை, ஓகே, இந்த லென்ஸ் என்ன பண்ணுறோம், இந்த 2 இந்த பக்கமும், இந்த 2 இந்த பக்கமும், இந்த 1 இந்த பக்கமும் திருப்புறோம், ஃப்ளிப் பண்ணுறோம். ஃப்ளிப் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நமக்கு இங்கே வந்து என்ன ஆகிடும், 1 ஆகிடுது, இங்கே 2. ஓகே, ஸோ இங்கே வந்து என்ன ஆகும், R2 வந்து நமக்கு என்ன ஆகிடுது, R2 வந்து நமக்கு 20 சென்டிமீட்டரும், R1 வந்து நமக்கு என்ன ஆகிடுது, 15 சென்டிமீட்டரும் மாறும். அவ்வளோதான். ஸோ R1 R2 நமக்கு சேஞ்சஸ் ஆகும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா R2 15 இருந்தது, R1 வந்து 20 இருந்தது. இங்கே அப்படியே மாற்றிருக்கு, அவ்வளோதான். ஓகே, அதே மாதிரி சைன் வந்து பார்த்தீங்கன்னா R2 வந்து லெஃப்ட் சைடு இருக்குதுன்னா நமக்கு வந்து -20 சென்டிமீட்டர்னு போட்டுக்கிறோம். ஓகே, அண்ட் தென் இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 1 by f ஈக்குவல் டு அதே n தான், 1.5 minus 1 தான். இங்கே 1 by R1 வேல்யூ 15 எடுத்துக்கிறோம், R2 வேல்யூ -20. ஓகே, ஸோ 1.5 minus 1 into 1 by 15, இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் 1 by 20. சேம் இதே மாதிரி தான் இங்கே வந்தது. என்னன்னா இங்கே ப்ளஸ் சைன் போட்டு அதே மாதிரி இங்கே 20 15 வந்து எல்லாம் ஒன்று தான். அதே மாதிரி எல்சிஎம் என்ன பண்ணலாம், 60 எல்சிஎம் எடுத்தால் 4 + 3 வரும். அதே மாதிரி தான் வரும். ஸோ நமக்கு ஆன்சர் வந்து f equal to சேம் 17.14 சென்டிமீட்டர் வரும். இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு லென்ஸை வந்து ஃப்ளிப் பண்ணும் போது நாம் திருப்பி வச்சு அதனுடைய ஃபோக்கல் லென்த்தை கால்குலேட் பண்ணும்போது அதில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. ஃபோக்கல் லென்த் டஸ் நாட் சேஞ்ச். ஓகே, அந்த ஃபோக்கல் லென்த்தில் வந்து எந்த சேஞ்சஸும் நமக்கு நடக்கிறதில்லைன்றது நமக்கு தெரியுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸாம்பிள் சம் 6.14. Determine the focal length of the lens made up a material of refractive index 1.52 as shown in the diagram. Point C1 and C2 are the center of curvature of the first and second surface respectively. So center of curvature C1 அதனுடைய distance 10 cm கொடுத்துட்டான். C2 center of curvature 20 cm கொடுத்துட்டான். என்ன கேட்குறான்னா ஃபோக்கல் லென்த் கேட்குறான். ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். ஸோ நமக்கு என்ன கால்குலேட் பண்ணலாம், n வேல்யூ தெரியும், R1 வேல்யூ தெரியும், R2 தெரியும். ஓகே, ஸோ C1 வந்து அந்த லென்ஸுக்குள்ள டிஸ்டன்ஸ் தான், தட் இஸ் R1 வேல்யூ. இது வந்து R2 வேல்யூ அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். ஓகே, ஸோ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்ஸ். அப்புறம் நம்ம ஃபார்முலா தெரியும், 1 by f equal to 1 n minus 1 into 1 by R1 minus 1 by R2. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா அவ்வளோதான். 1 by 1. நமக்கு n வேல்யூ நமக்கு 1.52 minus 1, R1 வேல்யூ 10, R2 வேல்யூ 20. ஸோ இது என்ன வந்து 1.52 வந்து 1 minus 1 0.52. இது எல்சிஎம் 20 எடுத்தீங்கன்னா 2 minus 1 வரும். ஸோ 0.52 2 minus 1 1 by 20 வரும். ஸோ 0.52 divided by 20 நமக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை ரெசிப்ரோக்கல் பண்ணும். இது வந்து 1 by f, இது வந்து 1 by f. இதை வந்து fn பண்ணும்போது 20 divided by 0.52 டிவைட் பண்ணிங்கன்னா 38.46 சென்டிமீட்டர். as the focal length is positive, the lens is converging lens. ஸோ பாசிட்டிவ் வருதுனால கன்வர்ஜிங் லென்ஸ். இன்கேஸ் நெகட்டிவ் ஆகும் அது வந்து என்னன்னு சொல்லுவாங்க, டைவர்ஜிங் லென்ஸ், தட் இஸ் a concave lens அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, வெரி சிம்பிள் கொஸ்டின். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் லென்ஸ். பவர் ஆஃப் லென்ஸ் அப்படின்னா என்ன, வாட் இஸ் அ பவர் அப்படின்னு பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து பவர்ன்றது ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம வந்து ஒரு ரேவை வந்து பாஸ் பண்ணுறோம், ஒரு மிரர் மேலே ஒரு ரேவை பாஸ் பண்ணுறோம். அந்த மிரரில் போயிட்டு என்ன ஆகுனா அது டைவர்ஜ், தட் இஸ் அ கன்வெர்ஜ் ஆகும். கான்வெக்ஸ் லென்ஸ் என்ன ஆகுது, கன்வெர்ஜ் ஆகுது. கன்வெர்ஜ் ஆகும்போது நம்ம நார்மலாக இந்த ரே பாஸ் ஆனால் எப்படி போகணும், இப்படி போகும், இப்படி போயிருக்கோம், இந்த லைனில் ட்ரா ஆகிருக்கும். ஸோ அப்போனா இங்கே கன்வெர்ஜ் ஆகும்போது அந்த நார்மல் லைனுக்கும் அந்த கன்வெர்ஜ் ஆகிறதுக்கும் உள்ள அந்த ஆங்கிளை தான் நம்ம சொல்லுவோம், தட் இஸ் அ பவர்.
அதை நம்ம என்ன சொல்கிறோம், பவர். இந்த பவர் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே விஷயம் பாருங்கள், இதை கிளியர் பண்ண சொல்லித்தரேன். அந்த பவர் எப்படி கால்குலேட் பண்ணுறோம்னா, இந்த நார்மல் லைன் இப்படி போகுதா, இந்த லைனை இங்கே க்ளோஸ் பண்ணிடுவோம். க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், tan theta. tan theta இஸ் ஈக்குவல், tan theta ஆப்போசிட் சைடு. ஆப்போசிட் சைடு என்ன இருக்குங்க, இது சம் ஹைட் இருக்குது. எப்போ இந்த மேலே நார்மல் இருக்கும்ல, ஹைட் ஹச்னு எடுத்துக்காங்க. ஓகே, ஸோ அண்ட் தென் ஆப்போசிட் சைடு பை ஹைப்போடெனிஸ். ஹைப்போடெனிஸ் இது வரும் நமக்கு, தட் இஸ் அ ஃபோக்கல் லென்த்து தான். ஓகே, இதுதான் வந்து நமக்கு ஃபோக்கல் லென்த்து. ஸோ இந்த லென்த்து தான் ஃபோக்கல் லென்த்து. ஸோ தட் இஸ் அ ஹச் டிவைட் பை எஃப்னு போடலாம். ஸோ இந்த tan thetaன்றதை நம்ம என்ன சொன்னோம், பவர். என்னென்னு எடுத்துக்கலாம் நம்ம, பவர். Power is equal to h divided by f. Okay, so in case that the height is a 1 meter, height வந்து 1 meter இருந்தா the power is equal to 1 by f ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இதை தான் உங்கள் புக்கில் வந்து பின்னாடி கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, that is a power. பவர்ன்றது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the power of lens is measured of the degree of the convergence. Degree of the convergence. Okay, or divergence. So the concave on the divergence ஆகும். Divergence, the lens produces on light falling on it. The power of lens P is the reciprocal of the focal length. So அந்த power of the lens எப்படி இருக்குன்னா, reciprocal of the focal length க்கு reciprocal இருக்கும். So அப்படின்னா நாங்கள் P is equal to 1 divided by F நாம எழுதலாம். Okay, so power is equal to reciprocal of the focal length. So unit of power அப்படின்னும் போது power of lens, unit of power of lens என்பது diopter. D என்பது இங்க என்னன்னா diopter அப்படின்னு சொல்லுவோம். diopterன்றது எப்படி எழுதலாம், 1 divided by meter. ஓகே, focal length வந்து யூனிட் வந்து மீட்டர். அப்புறம் என்ன வரும், that is a meter inverse அப்படின்னு நாம எழுதலாம். one diopter is equal to meter inverse அப்படின்னு நாம எழுதலாம். ஓகே, so from the lens makers formula equation எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, P equal to 1 by F. நமக்கு வந்து லாஸ்ட்டாக நம்ம பவர் ஆஃப் டென்சிட்டி கலக்கணும். P equal to 1 by F அப்படின்னா ஏற்கனவே 1 by F தெரியும், என்னது n minus 1 into 1 by R1 minus 1 by R2 எழுதலாம். ஓகே, ஸோ தட் இஸ் அ பவர் ஆஃப் லென்ஸுக்கான ஒரு ஃபார்முலா. அண்ட் தென் எக்ஸாம்பிள் சம் 6.15. எக்ஸாம்பிள் சம் 6.15. ஓகே, இதோட நம்ம இந்த டாப்பிக்கை முடிச்சுக்கலாம். If the focal length is 150 cm, focal length எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 150 cm f for a lens, what is the power of lens? So p value கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள், அப்படியே p equal to 1 by f போட்டால் முடிஞ்சு போச்சு. அதை ரெசிப்ரோக்கல் பண்ணி பார்த்தோம். ஸோ f is equal to 150 cm. இந்த சென்டிமீட்டர் எப்படி எழுதலாம், மீட்டர் எழுதலாம். 150 into 10 power minus 2 மீட்டர். அதான் நம்ம என்ன 1.5 மீட்டர்னு எழுதலாம். ஸோ ஈக்குவேஷன் ஃபார் பவர் ஆஃப் லென்ஸ் p equal to 1 by f. ஸோ என்ன பண்ணுறோம், வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம். வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம் வரும் 1 divided by 1.5. 1 divided by 1.5 னா 0.67 diopter or meter inverse நமக்கு வரும். ஓகே, ஸோ diopter தான் நமக்கு எஸ் யூனிட். as the power is positive is a converging lens. ஸோ பவர் வந்து பாசிட்டிவாக இருக்கு அப்படின்னா இது ஒரு கன்வெர்ஜிங் லென்ஸாக இருக்கும் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனை நாம் கொடுக்கலாம். ஓகே, ஸோ நம்ம இது வரையும் பார்த்தீங்கன்னா நிறைய டாபிக் பார்த்துருக்கோம். ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கூட நான் சொல்லியிருக்கலாம், கொஞ்சம் பொறுமையாக வந்து அதை பாஸ் பண்ணி திரும்ப நல்லா நீட்டாக நோட் பண்ணிடுவாங்க. இதில் வந்து லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா, ஓகே, லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா அண்ட் தென் பவர் ஆஃப் லென்ஸு. ஓகே, இந்த சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நமக்கு இம்பார்ட்டன்ட் தான். அதே மாதிரி வந்து இந்த லேட்டரல் மேக்னிஃபிகேஷன் ஆஃப் த தின் லென்ஸில் வந்து ஒரு 4 ஃபார்முலா பார்த்தோம். அந்த ஃபார்முலா எல்லாத்தையும் ரொம்ப நல்லா ரீகால் பண்ணி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். ஓகே,